பெண்களுக்கு பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க முடியாது. அண்ணா உன்னை கூப்பிட்டாரு. எந்த அண்ணன்? வந்து பாரு, தெரியும். அந்த அண்ணன் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ லாயர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணு. டெல்லி சென்ற விமானத்தில் பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. திருவள்ளூரைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் பிரபாகரன் கைது. அண்மை செய்தி. திமுக மாணவரணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி மீது 35க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் புகார் கொடுத்ததால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் கல்லூரி மாணவி காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவி அண்ணனோடு பைக்கில் சென்ற போது கஞ்சா போதையில் இருந்த 9 இளைஞர்கள் 3 பைக்குகளில் அந்த மாணவியை விரட்டத் தொடங்கியுள்ளனர். விருதுநகரில் இளம் பெண்ணை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் ஜுனைத் அகமது கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஓசூர் அருகே 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. அஞ்செட்டி வட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் பெரியநாயகம் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை. இளைஞரை நையப்புடைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மக்கள். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு உதவியதா திமுக நிர்வாகி சண்முக மற்றும் விளம்பர பிரியர் அமைச்சர் பெயர் அடிப்பட்ட நிலையில் அந்த பட்டியலில் புதுசா இணைஞ்சு இருக்கிறாரு பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அதிகாரி நடராஜன். இந்த வழக்கு வெளிச்சத்துக்கு வந்ததுல இருந்து பல குளறுபடிகள், பல கேள்விகள், ஸ்டாலின் அரசுக்கு நீதிமன்றத்தின் குட்டுகள்னு நிறைய நடந்தது. ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைச்சிருந்தாலும் யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே தான் இருக்கு. தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதில் தனியார் தொடக்கப்பள்ளியில் யுகேஜி படிக்கும் 6 வயது சிறுமி பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் வயிறு வலிப்பதாக கூறியுள்ளார். இதனால் மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்ததை அடுத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் பள்ளியின் நிர்வாகியும் திமுக கவுன்சிலருமான பக்கிரிசாமியை கைது. அண்மை செய்தி. நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் மீது பாலியல் புகார் அளித்த பெண் காவலர் தற்போது அந்த புகாரை வாபஸ் பெற்றிருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தி.